ஓம் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடுமலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடுமலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்ப சரணம் சொன்னோம், தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் 15/12/2025 திங்கட்கிழமை என்ற ஒரு சிறந்த நாள். கார்த்திகை சோமவார விரதம், சிவனுக்குரிய சோமவார விரதம். அது கார்த்திகை திங்கள் 5வது கார்த்திகை சோமவார விரதம். நாளைய தினம் மார்கழி மாத பிறப்பு. இன்றோடு கார்த்திகை மாதம் நிறைவு பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபாடு செய்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். விஷ்ணுவாலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறுவதும், கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு சிவன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறுவதும், இந்த சோமவார விரதம் இருப்பவர்களெல்லாம் அடியார்கள் பூஜை வழிபாடு கலந்து கொள்வதோடு மாலை வேளையிலே சூரியன் மறைந்தும் மறையாத மறைகின்ற நேரத்திலே குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த கார்த்திகை திங்கள் என்கின்ற கார்த்திகை சோமவார விரதத்திலே 5வது திங்கட்கிழமை. இம்முறை 5 கிழமைகள் திங்கட்கிழமை. இன்றோடு கார்த்திகை மாத நிறைவு பெற்று நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 16/12/2025 மார்கழி மாத பிறப்பு. இவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளிலே நாளைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய ஏற்பாட்டில் 45வது ஆண்டாக நடைபெறுகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே ஒரு உன்னதமான உற்சவத்திலே ஒன்று நாகராஜ பூஜை. உயிருள்ள நாகபாம்புகளுக்கு பூஜை, அபிஷேகம், பாலபிஷேகம் செய்து அடியவர்கள் வழிபாடு செய்கின்ற ஒரு தனித்துவமான சிறப்பும் சாஸ்தாபீடத்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு உன்னதமான நிகழ்வாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:30 மணி முதல் ராகு கால நேரத்திலே ராகு கால துர்கா பூஜையோடு கன்னிப்பெண்கள், சுமங்கலி பெண்கள் எல்லாம் எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ததும், அங்கே நாகராஜாவுக்கு பூஜை நடைபெற்று ஆராதனைகள் நடைபெற்று நாதாஞ்சலி, நர்த்தனாஞ்சலி, நாட்டியாஞ்சலி இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று சகல அடியவர்களும் மாலை அணிந்த சுவாமிகளோடு பக்தர்களும் இந்த நாகராஜா உயிருள்ள பாம்புக்கு பாலபிஷேகம் செய்கின்ற ஒரு சிறப்பு. திருமணங்கள் தடைபெறுகின்ற கன்னிப்பெண்கள், திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த பூஜையிலே வந்து கலந்து அந்த உயிருள்ள நாகபாம்பிற்கு உங்கள் கைகளாலே அபிஷேகம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய நம்பிக்கையோடு செய்கின்ற பூஜை வழிபாடுகள். இந்த 45 ஆண்டுகளிலே
வருடாவரம் இவ்வாறு குழந்தை இல்லாத தம்பதிகள் பலர் வந்து அபிஷேக ஆராதனை செய்து குழந்தை பாக்கியத்தை 1க்கு 2ஆக 3ஆக பெற்றிருக்கின்றார்கள். திருமணத் தடைகளெல்லாம் நீங்கி மங்களமான திருமணங்கள் எல்லாம் நிறைவேறியிருக்கிறது. நம்பிக்கை அடிப்படையிலே செய்கின்ற வழிபாடு. அவ்வாறான பூஜை வழிபாடுகள் நாளைய தினம் நடைபெறுகின்றது. அந்த பூஜையிலும் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் ஏகாதசி விரதத்திலே விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற சிறப்பு பூஜைகள், அதேபோல் 5வது கார்த்திகை சோமவார விரத பூஜை வழிபாடுகள் சிவனம்பாள் ஆலயங்களிலே இதிலும் கலந்து இறையருளை பெறுவதோடு ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் பஜனைகளிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.